ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம பேசிக் மேக்ஸ்ல கம்பேரிங் நம்பர்ஸ் பார்க்க போறோம். கம்பேரிங் நம்பர்ஸ் அப்படின்னா ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ண போறோம். என்ன அதுக்கு கம்பேர் பண்றதுக்கு நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போறோம். என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெஸ் தேன், கிரேட்டர் தேன், ஈக்குவல். இந்த 3 சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். லெஸ் தேன் இது எல் ஷேப்ல இருக்கு, சோ லெஸ் தேன். இது கிரேட்டர் தேன், இது ஈக்குவல். இந்த மாதிரி 3 சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணி ரெண்டு நம்பர்ஸை கம்பேர் பண்ண போறோம். என்னன்னு கம்பேர் பண்ண போறோம்? எது ஸ்மால் நம்பர், எது பிக் நம்பர் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண போறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி எப்படி கம்பேர் பண்ணணும்னு சொல்லி தெரியணும். இந்த மாதிரி 2 டிஜிட் நம்பர் கொடுத்திருந்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்ப இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. இது ரெண்டுலயும் எது ஸ்மால் நம்பர், எது பிக் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப 3, 4 எது பிக் நம்பர்? 4 is the big number. அப்போ 4 நமக்கு பிக் நம்பர். எது பிக் நம்பரோ அதை பார்த்து நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஏரியா வரணும். நம்ம போடுற இந்த சிம்பிளோட ஓப்பன் ஆகி இருக்கணும். எது பிக் நம்பரோ அதை பார்த்துதான் அது ஓப்பன் ஆகி இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? 38 less than 42 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கம்பேர் பண்ணோம்னா ரெண்டு வேற வேறையா இருந்துச்சு, ஈஸியா எழுதிட்டோம். இப்போ அங்க பாருங்க, ரெண்டுமே 5, 5. ஃபர்ஸ்ட் டிஜிட் ரெண்டுமே சேமா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருக்கு, சோ நம்ம அடுத்த டிஜிட்டை கம்பேர் பண்ணணும். இப்போ இங்க 8 இருக்கு, இங்க 7 இருக்கு. இப்போ 8, 7 இதுல எது பிக் நம்பர்? 8 தான் நமக்கு பிக் நம்பர். சோ நமக்கு இந்த ஓப்பன் ஏரியா 8 பார்த்து வரணும். சோ 58, 57, 58 தான் நமக்கு பிக் நம்பர். சோ 58 கிரேட்டர் than 57. அடுத்து பாருங்க இன்னொன்னு. இப்ப பார்த்தோம்னா இங்க 6 தான் இருக்கு, இங்க 6 தான் இருக்கு. அடுத்த டிஜிட் பார்த்தோம்னா இங்க 8 இருக்கு, இங்க 8 இருக்கு. இங்க 68, இங்க 68. சோ நம்ம ரெண்டுமே ஈக்குவல் சிம்பல் போடுறோம். இது நம்ம 2 டிஜிட் நம்பர் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோம். அடுத்து 3 டிஜிட் நம்பருக்கு இதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பாருங்க. இப்போ 3 டிஜிட் நம்பர் எப்படி கம்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கம்பேர் பண்ணணும். இங்கேயும் 2 இருக்கு, அங்கேயும் 2 இருக்கு. சோ ரெண்டும் சேமா இருக்கு. அப்போ அடுத்த டிஜிட்டை நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ இங்க 3 இருக்கு, அங்க 8 இருக்கு. இப்போ இது ரெண்டுல எது பிக் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். குட். இப்போ 3, 8ல 8 தான் நமக்கு பிக் நம்பர். சோ நமக்கு பெரிய நம்பர் பார்த்து தான் நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஏரியா வரணும். அதனால நம்ம இந்த மாதிரி கிரேட்டர் than சிம்பிள் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் லெஸ் than சிம்பிள் போட்டிருக்கோம். இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் 3, ஓகே, ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ அடுத்த டிஜிட் கம்பேர் பண்ண போறோம். அடுத்த டிஜிட் ரெண்டுமே 2, அங்கேயும் 2 இருக்குது. சோ ரெண்டுமே சேமா இருக்குது. இப்போ அடுத்த டிஜிட் கம்பேர் பண்ணணும். இப்போ இங்க 8 இருக்கு, அங்க 9 இருக்கு. ஓகே, 9 தான் நம்மளோட பிக் நம்பர். சோ நம்ம 328 less than 329 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க, இங்க 4 இருக்கு, அங்க 3 இருக்குது. இப்போ நமக்கு இங்க 4, அங்க 3 இருக்குது. அப்போ 4 தான் நம்மளோட பிக் நம்பர். சோ நம்ம கிரேட்டர் than சிம்பல் யூஸ் பண்றோம். இப்போ இங்க 2 இருக்கு, அங்கேயும் 2 இருக்குது. அடுத்த டிஜிட் கம்பேர் பண்ணலாம். இங்கே 5 இருக்கு, அங்கேயும் 5 இருக்குது. சோ அடுத்த டிஜிட் கம்பேர் பண்ணலாம். இங்க 0, அங்கே 0. ஓகே, ஃபுல்லாவே நமக்கு ஈக்குவல். சோ ஈக்குவல் சிம்பல் யூஸ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ
2 டிஜிட் 3 டிஜிட் நம்பர்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தான் தேவைப்படும். ஸோ நமக்கு வந்து இவங்களுக்கு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் கம்பேர் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட் வைஸ் கம்பேர் பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியா நம்ம வந்து புரிஞ்சுப்பாங்க. இதோட இந்த கம்பேரிங் நம்பர்ஸ் முடிஞ்சது. நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன். பாய்.